குறிப்பாக இந்த யுத்தம் காரணமாக பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளிலே லட்சக்கணக்கான மக்கள், இலங்கை மக்கள் தொழில் புரிகிறார்கள். அவருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் என்ற வகையில் இவ்வாறான கரிசனை செலுத்தியிருக்கின்றனர். நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். ஒன்று, நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் சந்தோஷப்படுறோம். எந்த இலங்கையர்களுக்கும் பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படவில்லை. இதுவரையில் எங்களிடம் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் 9 இலங்கையர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று, அவர்களது வேலைகள் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் எதிர்காலங்களில் ஏற்படலாம். அது ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் அந்தந்த விடயங்களை அந்தந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக அந்தந்த நிறுவனங்களுடன் அந்தந்த அரசாங்கங்களுடன் நாங்கள் பேசி நாங்கள் ஒரு தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது எமது தூதுவர் ஆலயங்கள் இது தொடர்பான விடயங்களில் 24 மணித்தியாலங்களும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாங்கள் அமைச்சின் ரீதியிலே நாங்கள் இங்கேயும் நாங்கள் இது தொடர்பான ஒரு விசேடமான ஒரு காரியாலயத்தை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நமது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் இது தொடர்பாக இயங்கி வருகின்றது. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று, இந்த நாட்டிற்கு வருவதற்காக எத்தனைக்கும் அந்த நபர்களுக்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்பதற்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வேளையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சவுதி அரேபியா, ஜோர்தான் போன்ற விமான நிலையங்கள் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஓமான் விமான நிலையமும் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. கட்டார், அது போன்று ஐக்கிய அரபு எமிர் ராச்சியம் போன்ற இந்த நாடுகளின் விமான நிலையங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளுடன் மிக விரைவில் துறக்கப்படலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. மேலும் ஏனைய விமான நிலையங்களை பொறுத்தவரை நாங்கள் நம்புகின்றோம் இந்த யுத்த சூழ்நிலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் பட்சத்தில் திறக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையில் தற்பொழுது எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகளுக்கு ஒப்பூட்டளவில் நாங்கள் மிகவும் சிறப்பாக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் நம்புகின்றோம் இந்த விடயங்களை நாங்கள் இவ்வாறு அணுக முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.